शेषाद्यवंशकलयशोधरिभूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाद्यभृङ्गम् श्रीमन्नान्तगुरुवर्यश्रुतम् गुणाख्यम् सम्पत्कुमार गुरुवर्यमहम् प्रपद्ये। वसुदेव वसुदम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्. இன்றைய தினம் பரமாத்ம யோகத்துக்கு ஆரம்பிக்கிறோம். ஆத்ம தரிசனம் ஆரத்தியாயத்தாலே, பரமாத்ம தரிசனம் மேலாரத்தியாயத்தாலே, ஆத்ம தரிசனத்துக்காக சித்தின்பம், பரமாத்ம தரிசனம் பேரின்பம். எங்க சொல்றார்? கண்கள் சிவந்து விரைவாய், வாயும் சிவந்து கலந்து, உள்ளே வெண்பல் இலகு சுடர், இலகுடைய மகருண்டலத்தன், மகரகுண்டலத்தன் கொண்டல் வெண்ணன் சுடர்முடியன் நான்கிறவுடன் மனிஷாரங்கன் வன் செங்கதை வாழ் ஆழியான் அடியேன் உள்ளானே. இந்த கண்கள் சிவந்து என்கிற 8ஆம் திருவாய்மொழி 8வது பத்திர எம்பெருமானை பற்றி 2.5 பாசுரத்தாலே சொல்லி, 8.5 பாசுரத்தாலே ஜீவாத்ம சாட்சா்காரத்தை பற்றி சொல்லுகிறார் ஆழ்வார் வழி. கீதையில என்ன சொல்றான்? முதலாறு அத்தியாயத்துக்காலே ஜீவாத்ம சாட்சா்காரத்தை பற்றி சொல்லி அதன் அடிப்படையாக பரமாத்ம சாட்சா்காரத்துக்கு ஆரத்தியாயம் சொல்ல போகிறார். கண்கள் சிவந்து விரைவாயுடைய அர்த்தமே சம்பூர்ண கீதா சாஸ்திரம். அப்படி ஒரு நிர்வாகம். ஆத்ம சாட்சா்காரத்துக்காக 6 யோகத்தை சொன்னார். 1, 2, 3, 4, 5, 6. முதல் ஒரு துடிப்பு வரணும். அந்த துடிப்பு அர்ஜுன விஷாத யோகத்தில் வருது. நான் யார், எங்க இருக்கிறேன், எனக்கு வேலை என்ன, மேலே போகணுமா இல்லை மாடு மாதிரி இருந்துடணுமா? மாடு என்ன பண்றது? எதை போட்டா அது சாப்பிட்டு இருக்கிறது, பரம சாதுகமானது. அந்த மனுஷனுக்கு எம்பெருமான் ஒரு முயற்சி, மைண்ட் எல்லாம் கொடுத்துருக்கான். ஆகையினால நாங்கள் யோசித்து வேலை பண்ண முறைகள். நல்லதும் யோசிக்கலாம், கெட்டதும் யோசிக்கலாம், ரெண்டுக்கும் வழி இருக்கு. ஆகையினாலே நல்லதுக்காக முதல் நான் எதுக்காக பிறந்திருக்கேன் விஷயம் தெரியணும். நான் யார் முதல் தெரிஞ்சிடும். நான் யார் அப்படின்னா, நான் 3 விஷயத்தாலே சேர்ந்தவன். முப்புரி நூல் அப்படின்ற ஒரு தேகம், ஒரு ஆத்மா, ஒரு பரமாத்மா. தேகத்தை என்ன சொல்றோம்? ஜெகத்தபடின்னு சொல்றோம், அச்சித்தன்னு சொல்றோம். ஆத்மாவை என்ன சொல்றோம்? சித் என்று சொல்றோம், அஜடம் என்று சொல்றோம். பரமாத்மா அவனை பற்றி இப்ப தெரிஞ்சு கொள்ள போகிறோம். அப்படி என்னன்னா, பரமாத்ம விஷயம் ரொம்பவும் அதிகம். ஆனா ஆழ்வார பாசுரத்தை 2.5 பாசுரத்திலே பரமாத்ம விஷயத்தை சொல்லி, ஜீவாத்ம விஷயத்தை 8.5 பாசுரத்திலே கண்கள் சிவந்திலே சொல்லுகிறார். இங்கு அதே மாதிரி முதலாறு அத்தியாயத்துக்குள்ளே 250 பாசுரத்தை சொல்லி 58 ஸ்லோகத்தாலே பரமாத்ம விஷயத்தை சொல்லி, மேல் 362 ஸ்லோகத்தாலே பத்தியாத்தியாயத்தாலே ஜெகத்து விவரிக்கிறார். பகவானை அறியும் வழிகளையும் தெரிவிக்கிறார். ஆகையினாலே ஜீவாத்மஸ்வரூபம் அடிப்படை, பரமாத்மஸ்வரூபம் விரும்ப வேண்டியது. ஜீவாத்மஸ்வரூபத்துக்காக 6 யோகங்கள்: விஷாதம், புத்தி, கர்ம, ஞான, சந்நியாச,
ஆத்தியாத்ம யோகங்கள். அத்தியாயம் இதெல்லாம் என்ன மாதிரி? சித்தின்பம் வரம். சித்தின்பம் ஆத்ம சாட்சா்காரம். அந்த பேரின்பம் ஏது வரப்போகிறது. அதுக்கு அடிப்படையாக என்ன சொல்றார் அப்படி என்றால், அடியோங்கள் என்ன பண்ண வேண்டியது? பகவத் சிந்தனத்துக்காக இப்ப என்ன அறிந்தோம் அப்படின்னா, பகவானை பற்றிய உண்மை அறிவு அறிய வேண்டும். அதுக்கு என்ன பேரு? விஞ்ஞானம் என்று பெயர். அந்த உண்மை அறிவை பற்றி கூறுவதாக எம்பெருமான் பிரதிஜை பண்ணுகிறார். இரண்டாவது, இவ்வறிவை பூர்ணமாக பெற்றால் அறிய வேண்டியது வேறொன்றும் இல்லை. பகவத் தத்துவத்தை அறிந்தால் வேறொன்றும் அறிய வேண்டியதில்லை. வேறொன்றும் நான் அறியேன். இது யார் சொல்றார்? ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் நம்மாழ்வார். என்ன தெரியும் இவருக்கு? ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம். அதனால் என்ன வருது? பாகவதாபிமானமே உத்தாரகம். அதனால் என்ன வருது? பகவத் விஷயமே உத்தாரகம். பகவத் விஷயத்துக்கு என்ன வேண்டும்? ஆச்சாரியானுக்கிரகமும் பாகவதானுக்கிரகமும் வர வேண்டும். இத்தனை அறிந்தால் அறிய வேண்டியது வேறொன்றும் இல்லை. மூணாவது விஷயம், மோட்ச சித்தியின் பொருட்டு கடைசி வரை முயல்பவன் ஆயிரத்தில் ஒருவன். மோட்சம் என்றால் என்ன? விடுதலை. எதில இருந்து? மறுபிரிவி என்றும். ஆனா மறுபிரிவி கேரண்டீடான? ஆமா. ஜாத்தஸ்ய துருவோ மிருத்யு துருவம் ஜென்ம மிருத்தஸ்யச்சா அப்படி கீதையிலேயே சொல்றான். இந்த மறுபிரிவி தவிர திருத்தி பணிகொள்வான் எம்பெருமான். சோ மோக்ஷ சித்தியின் பொருட்டு கடைசி வரை நாங்கள் முயற்சி பண்ணிட்டே இருக்கலாம். என்ன முயற்சி? நாம சங்கீர்த்தனம். முயல்பவன் ஆயிரத்தில் ஒருவன். இன்னைக்கு வந்த நாளைக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் வந்துடும். நாளைக்கு வராதுன்னா நாளைக்கு என்ன ப்ராப்ளம்? அதுக்கு கோஷ்டிக்கு சொல்றேன். தப்பாத கோஷ்டி ஒரு மலைக்கு மோட்சம் கேரண்டி என்று சொன்னேன். எதுக்காக அப்படி எல்லாம் அப்படி நித்தியம் வருவான் ஆயிரத்தில் ஒருவன். அவர்களிடம் ஆயிரத்தில் ஒருவன் பரமபுருஷனை பிராபியமாக அறிபவன். இப்படி நித்தியம் வந்து அனுபவிப்பவர்களுக்குள்ள ஆயிரத்துக்குள்ள ஒருவன் பகவந்தன் அறிவன். அவர்களிலும் ஆயிரத்தில் ஒருவனே அவனை பிராபகமாகவும் அறிபவன். அடா, வழிகாட்டுறவனும் அவனே, வழியும் அவனே, பிரயத்னமும் அவனே, முயற்சியும் அவனே, உணர்வும் அவனே, உணர்ப்புவனும் அவனே. இந்த ஞானம் கடைசியில் எவனோ ஒருத்தருக்கு அவனோடாலே புரிய வேண்டும். இது ஸ்துதியும் அதே சொல்றது, வேதமும் அதே சொல்றது. என்ன சொல்றது அப்படின்னா, எமைவேஷ விரணுத்தே தேன லப்யா. எவனொருவனை எம்பெருமான் கடாட்சிக்கிறானோ அவனால் தான் எம்பெருமானை அறிய முடியும். ஆக என்ன பண்ணம்? அருள் கண்டீர் இவ்வுலகில் மிக்கத்தில் நிற்க வேண்டியது. அருள் கொண்டாடுபவர்கள் அடியோங்கள். அடியோங்கள் என்புரா அருளினான் மறையின் பொருள். மறையின் பொருள் எது? ஓம். ஓம் தத்சரிதி. அதுல ஆரம்பமாகுது. எல்லா அத்தியாய கடைசியிலும் சொல்ற. சோ வேதசாரம் ஓம். வேத ஆதி கர்மா. வேதமத்தியம் ஞானம். வேதாந்தம் பிரம்மம். கர்ம விசாரம், தேவதா விசாரம், பிரம்ம விசாரம் மூன்றும் சேர்ந்து வேதம். வேதாந்தம் உபனிஷத்து, வேதமத்தியம் தேவதா காண்டம், வேதாதி கர்ம காண்டம். கர்மம் பண்ணியே தீர வேண்டும். ஆத்மா கர்மயோகம் கர்மயோகம். 6 அத்தியாயத்தின் கர்மயோகத்தின் சிறப்பை சொல்லி கர்மயோகத்துக்கு 3 பிரிபிக்ஸ் சொன்னார். என்ன? பலாவிசந்திரகிதமான கர்மம் பண்ண வேண்டியது. கர்த்திருவம் போக்திருத்துவம் ரெண்டையும் விட்டு பண்ண வேண்டியது. கர்த்திருவம் செயல்படுகை,
யாரால் செயல்படுகிறோம்? அவன் அருளால் செயல்படுகிறோம். கிருத்தத்தின் யாருடையது? எம்பெருமானுடையது. நான் பண்ணல. எம்பெருமான் பண்ணி வச்சிருக்கான் என் மூலமாக. கர்த்தൃത്വத்தையும் அவனையில போடணும், போக்திருத்தத்தையும் அவனுடைய அருளுக்காக நமசப்தார்த்தம். எனக்கு இல்லை சுவாமி, உன்னுடைய கைங்கரிக்கிட்டு நான் பண்ணிட்டு இருக்கிறது. இவங்களுக்கு பீதி சொல்லிட்டு இருக்கேன். யாருடைய காரியம்? அவனுடைய காரியம். என்னுடைய காரியம் இல்லை. எனக்கு எக்ஸிஸ்டன்ஸே இல்லை. ஏன்னா நான் அவளை ரெப்ரசன்டேட்டிவ். எந்த மாதிரி ஆழ்வார் எம்பெருமான் ரெப்ரசன்டேட்டிவோ அதே மாதிரி கீதைக்கு நான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பத்தினே எம்பெருமான பத்தி சொல்லிட்டு. அந்த மாதிரி ஆயிரத்தில் ஒருவனே அவனை பிராபகமாகவும் அறிபவன். நாலாம் விஷயம், 8 விதமான அச்சேத்தன சமஷ்டி பொருளும் பரமபுருஷன் பரதந்திரமானது. ஒன்னை எட்டாக்கினார். ஏதெட்டு அபரா பிரகிருதி, பரமல்லாதது அபரா பிரகிருதி. பூமிராபோதலோ வாயு கண்மனோ புத்திரேவச்சா அகங்காரி இது எம்மே பின்னா பிரகிருதி அஷ்டதா. அப்படி என்ன இந்த 8 பஞ்சபூதங்களும் மனோவாக்காயங்கள் அப்படின்னு சொல்றார். மானாங்கார வனங்களே, மகான் அகங்காரம் மனசு, இது 3 விஷயத்து 8 விதமானது நான் தான். என்ன பிரகிருதி? அபரா பிரகிருதி, பரமல்லாத பிரகிருதி. அச்சேத்தன பிரகிருதிக்கு மேற்பட்ட சேத்தன சமஷ்டியும் பரமபுருஷ பரதந்திரமானது. அதுக்கு மேல் ஒரு பராப்பிரகிருதி இருக்கு, ஜீவ தத்துவம், அதுவும் நானே. முற்கூறிய சேத்தனாச்சேதன சமஷ்டிகளை காரணமாக கொண்ட வியஷ்டி பொருள்களுக்கும் பரமபுருஷனே காரணமாகவும் சேஷியாகவும் இருப்பவன். சேதனா சேதனங்களுக்கெல்லாம் எம்பெருமானே காரணம், சேஷி ஆய் உள்ளவன். இது திணியும் பரமாத்மாவுடைய ஞானம். கல்யாண குணங்களால் 7வது, ஜீவர்களை காட்டிலும் மிக உயர்ந்தவனும் பரமபுருஷனே. ஜீவாத்மாவும் இருக்கு, பரமாத்மாவும் இருக்கு. பரமாத்மா உயர்ந்தவன், ஜீவர்களை காட்டிலும் மிக உயர்ந்தவன் பரமபுருஷன். அவனே அனைத்துக்கும் ஷரீரியாகவும் இருப்பவன். இக்காரணங்களால் அவனே இயற்கையான பிராபிய பிராபகங்களாயிருக்கும். பிராபியம் உத்தர வாக்கியம், பிராபகம் பூர்வ வாக்கியம் துவயத்துல. பிராபகம் சரணாகதி, ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்திய. பிராபியம் அவன் திருவடியில் கைங்கரியம். கண்டு அவனை பிராபிய பிராபகங்களாயிருப்பவன் அவனே, அனைத்துக்கும் ஷரீரியாகவும் இருப்பவன். சேதனா சேதன பொருள்களிலும் அவற்றின் பிராபியத்துவத்திற்கும் பிராபகத்துவத்திற்கும் உறுப்பாக உள்ள சிறந்த பெருமைகள் பரமபுருஷாதீனமாய் வருபவையே. என்ன சொல்ற? சூரியனிலே தேஜஸ், தண்ணியிலே உளமை, நீர், இப்படி எல்லாம் நானே சொல்றேன். ரசோகமுப்சு கௌந்தேயா பிரபாஸ்மி சசி சூரியயோகோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாம் அவனால் வருபவை. கடைசியாக 12வது ஸ்லோகத்தாலே விஞ்ஞானம் இது. சாத்வீகர்களுக்கு பிராபிய பிராபகங்களாயிருக்கும் முற்கூறியவை போலே ராஜச தாமதர்களுக்கும் பிராபியமாகவும் பிராபகமாகவும் இருக்கும் பொருள்களின் தன்மைகளும் அவ்வப்பொருள்களும் பரமபுருஷன அதீனமே. இதெல்லாம் நான் சொல்லுகிறார். ரசோகம் அப்ச கௌந்தேயான்னு சொல்லி பரமபுருஷன் நபத்துக்கு அதீனமானவன் அல்லன். அவெல்லாம் இவனுக்கு அதீனம். இவன் பிரகாரி, அவன் பிரகாரம். சரி, சரி சுவாமி,
அது எப்படி நமக்கு தெரியுது? என்னமோ சொல்லி வச்சு விட்றீரே அப்படின்னா, பரமபுருஷனை பற்றிய முற்கூறிய உண்மை அறிவு, அவனுக்கு அதீனமான பிரகிருதியின் சம்பந்தம் ஜீவனுக்கு மறைக்கிறது. மறந்து போயிருக்கு சுவாமி. பிரகிருதி சம்பந்தத்தாலே ஜீவனுக்குள்ள பிரகிருதி சம்பந்தம் பரமபுருஷன் சரணாகதியாலேயே நீங்குகிறது. அது எப்படி போக்கிறது? சரண்டர், சரணாகிரவன்மை, அடைக்கலப்பத்து. அடைக்கலப்பத்து எப்படின்னா சரணாகதி அடை, சரணம் அடை. அடைக்கலப்பத்தேன்னு ஒரு கிரந்தம் இருக்கு. யார் இயக்கம் பண்றது? வரதனை அடைக்கலம் படிக்கிறாருன்னா அடைக்கலப்பத்துன்னு வரதன் பற்றி சொல்லிட்டாரு. திரு அமரே சொல்லிட்டு இருக்கான். வரதாங்கிரி அப்படின்னு ஸ்ரீமத் காஞ்சி மணிம்பந்தே கமலாவதனந்தரம் வரதாங்கிரசதாசங்கரசா இது அடைக்கலம் பத்தி சமஸ்கிருதத்தில் சொல்றோம். தமிழையும் அடைக்கல பத்தின்னு தொந்திருக்கு. அது என்ன? வரதனை பத்தி அப்பா என்ன சுழல இருந்து விடுவிக்க வேண்டும். என்ன சுழல்? பிறப்பிறப்பு ஜாதஸ்ய துருவோம் மிருத்யு துருவன் ஜென்ம மிருத்தஸ்ய சா. இந்த சுழலை இருந்து விடுவிக்க வேண்டும் தினம் பிரார்த்திக்கிறதே பிரார்த்தனா. ஆகையினாலே இது எதனாலே மறைத்திருக்கிறது? திருகுணங்களாலே, மாயான்னு சொல்றான். அந்த மாயை எப்படி போக்கடிக்கிறது? அடைக்கலப்பத்து அப்படின்னா ஜீவனுக்குள்ள பிரகிருதி சம்பந்தம் பரமபுருஷ சரணாகதியாலேயே நீங்குகிறது. இது மூணாவது விஷயம். முதல் விஷயம் ஏ ஞானம், பி விஞ்ஞானம். மூணாவது விஷயம் இது மறைந்திருக்கிறது திருமணத்தாலே, மாயையினாலே, எம்பெருமானுடைய மாயினாலே. மமமாயா துரத்தையா அப்படின்ற நிலைய மாயானது தாண்ட முடியாது. ஆனா மாமேவையே பிரபத்தியந்தே, என்னை யார் அடைக்கலம் பத்துகிறார்களோ மாயாமே தான் தரந்தே. இந்த மாயையை தாண்டுவர்கள் 14வது ஸ்லோகத்துக்குள்ள தெரிவிடுகிறார். சரி, இப்படி எத்தனை பேர் எம்பெருமான சரணாகதி அடைகிறார்கள்? 4 விதமான ஜனங்கள் உண்டு. ஆனால் பாபிஷ்டர்களை என்ன அடைய மாட்டார்கள். மேன்மேலே பாபிஷ்டர்களான 4 வகைப்பட்ட பாப்பிகள் பரமபுருஷனை சரணமடைவதில்லை. அவளன் 4 பேர் குறிப்பிட்டார். அதனால் பக்தபேதம் அடுத்தது மேன்மேலே புண்ணியமிகுதியால் உண்டாகும் பிரதிபத்தி சிறப்பாலே சிறப்புற்ற 4 வகை பக்தர்கள் பரமபுருஷனை சரணமடைகின்றார்கள். ஆகையினாலே எம்பெருமானை அடைபவர்கள் 4 விதமான பக்தர்கள். ABCD 4 பேர் மேல் படி போறவர். அதே மாதிரி நினைக்காதவர்கள் அவளன் அதமாக 4 பேர்கள். 15வது ஸ்லோகத்துக்குள்ளே பாபிஷ்டர்கள் 16 யாருன்னு சொல்றார். 16வது ஸ்லோகத்துக்குள்ளே ஆர்த்தகா ஜிக்யாசுகு அர்த்தார்த்தி ஞானி அப்படின்னு பகவான் அடைபவர்கள் பிரார்த்திப்பவர்கள் 4 பேர். இவனுக்கு ஆஸ்திகன் பேரு, அவர்கள் நாஸ்திகன் என்று பேரு. ஆஸ்திகளை ஜாஸ்தி மேன்மேலே புண்ணியம் மிகுதியால் உண்டாகும் பிரதிபத்தி சிறப்பாலே சிறப்புற்ற 4 வகை பக்தர்கள் பரமபுருஷனை சரணமடைகின்றனர். அவர்கள் ஆவார் ஆர்த்தன், அர்த்தாத்தி இருவரும் சேர்த்து ஐஸ்வர்யார்த்திகள் என்று அழைக்கிறார். ஜிக்ஞாசு கைவல்யார்த்தி, ஞானி பகவத் சரணார்த்தி 3 இருக்கிறார். 3 பண்றார். ஆர்த்தன் அர்த்தார்த்தி. ஆர்த்தன் அப்படின்னா ஏழை, கோழை, ஒண்ணுமே இல்லாதவன் பிரார்த்திக்கிறான் பெருமாள். அர்த்தார்த்தி எதிலோ இருந்தெல்லாம் போயிடுத்தே அப்படின்னு எல்லாம் பணம் கேட்கிறான். இருந்தெல்லாம் போறவன் ஆனா கயிற்று கொண்டவனும் கேட்கிறான், ஒன்னும் இல்லாதவனும் கேட்கிறான். 2 பேரும் சேர்த்து அர்த்தார்த்தியோட. கைவல்யார்த்தி முதலார்த்தாயத்துக்குள் ஈடுபட்டு ஆத்ம சாட்சா்காரத்துக்கு ஆசைப்படுமானம் கண்களில் சிவந்து பெரியவாய் பாசரத்துக்குள்ளே மேல் எத்தர பாசத்தானே சொல்லும் ஆத்ம ஞானத்தை விரும்புவனும். இவர் 2 பேரும் கைவல்யார்த்திகள் அப்படிங்கிற.
ஞானி பகவத்சரணார்த்தி பகவானையே விரும்பி பகவானிடத்திலே இருந்து விட்டு பிரியாதிருக்கும் மோட்சத்தையும் கைங்கரியத்தையும் பிரார்த்திக்கும் அவன் பகவத்சரணார்த்தி. மூன்றாவது ஞானி பரமாத்மயோகி அப்படி என்று. முதலார் அத்தியாயத்தவன் ஆத்மயோகி, மேலார் அத்தியாயத்தவன் பரமாத்ம யோகி. அவனுக்கே இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டு இருக்கான். அந்த பரமாத்ம யோகி அவன் 4 பேர். அர்த்தா, ஜிக்ஞாசுகு, அர்த்தார்த்தி, ஞானி. ஞானியானவன் எல்லாருக்கும் உயர்ந்தவன். அவருடைய சிறப்பை மேல 11 ஸ்லோகத்தால் சொல்றார். 4 பேருக்கன்னம் ஞானி எல்லாருக்கும் உயர்ந்தவன். மூவரில் சாதன தசையோடு சாத்திய தசையோடு வாழ்சியரா எப்போதும் எம்பெருமானுடன் சேர்ந்து இருப்பவனாயாலும் எம்பெருமான் ஒருவனிடமே அன்பு பூண்டவனாகையாலும் ஞானியானவன் சாதன தசையில் மாத்திரம் எம்பெருமானோடு சேர்ந்திருப்பவர்களும் சுவாத்தியமான ஐஸ்வர்ய கைவல்யங்களிலும் அவற்றுக்கு சாதனமாக எம்பெருமானிடமும் அன்பு பூண்டவர்களும் ஆனால் ஐஸ்வர்ய கைவல்யார்த்திகளை காட்டிலும் சிறப்புற்றவன். ஐஸ்வர்யார்த்தி பிரார்த்தனை பண்ணி ஐஸ்வர்யம் பெற்று அனுபவிக்க போயிடுறான். பெற்ற ஐஸ்வர்யத்தை பகவான அனுபவித்து வரதில்லை. அது முடிஞ்சு போதும் மறுபடியும் வரும். கைவல்யார்த்தி முதலாத்தியாயம் படித்து அதோடைய நிற்கிறவன் ஆஹா ஆனந்தமே ஆனந்தம் பார்த்துருப்போம். எத்தே தன்னுடைய ஆத்மானந்தத்தை பார்த்துருப்பான். அவன் யாரு? சித்தின்பம். அவனுக்கும் பிரிவி இல்லை, ஞானிக்கும் பிரிவி இல்லை. ஆனா இது முதல் ஸ்டேஜ். அவர் அது அடுத்த ஸ்டேஜ் என்றான். எம்பெருமான் இடம் பேரன்பு பூண்டவன் ஞானி. எம்பெருமானுக்கு மிக இனியவன். அவன் எம்பெருமான் பிரிந்தே போக மாட்டான். அவன் அனுபவிக்க எம்பெருமான அனுபவத்துக்காகவே இருப்பவன். பிரார்த்தனா காலத்திலையும் பல காலத்திலையும் எம்பெருமானையே விரும்புபவன். மூலமே பகவான் முருகனையே பலப்பத சாதனமாக பற்றியவர்களாகியாலே உதாரர்கள். உதாரா சர்வையை வைத்தே ஞானிக்கு ஆத்மீக நியமத்தம் அப்படின்றார். பகவானை கேட்கிறவாளெல்லாம் உதாரால என்று சொல்றான் பெருமாள். கொடுக்குறவங்க உதாரணா, கேட்கிறவங்க உதாரணா, பெருமாள் கேட்கறதுலையும் உதாரா அப்படின்றார். ஞானியோவனில் எம்பெருமானியே பரமப்பிராப்தியமாகவும் பற்றியவனாகியாலே அவனுக்கே ஆத்மாவாய் தாரகனாய் இருப்பவன். எம்பெருமானுக்கு ஆத்மா யாரு? சத்தை யாரு? ஞானி. பல ஜென்மங்கள் கழித்து 19வது ஸ்லோகம். உபாசக ஞானிக்கு பரமபுருஷனை பற்றிய உண்மை அறிவை அனுசந்திப்பதாகவே அவனே பிராப்தியனாகவும் பிராபகனாகவும் இருப்பவன் என்றும் அறிவேற்பட்டு அவனையே எல்லாமாக பற்றுகிறான். இவ்விருதி ஏற்பட்ட ஜென்மமே இதனுக்கு கடைசி ஜென்மம். இத்தகைய ஞானி மகாத்மாவான். எம்பெருமானுக்கே கிடைத்திருக்கிறவன் இவன். கோவில்கள்ல என்ன பண்றான் அப்படின்னா நிறுத்துறதே இல்லை. ஏதாவது திருநட்சத்திரம், பகவத் நட்சத்திரம், பாகவதாத நட்சத்திரம், ஆழ்வார் நட்சத்திரம், மாசப்பிறப்பு, மாசக்கடைசி, ஏகாதசி, துவாதசி, ஆழ்வார்கள் பிறந்த நாடு, ஆழ்வார் பிறந்த ஏதாவது பண்ணிட்டே இருப்பா. ஏன்னா பகவானுக்கே இவன் ஆத்மா. ஞானிக்கு ஆத்மா இவன் அவன்தான் ஞானி. இன்னைக்கு கோவில் போயிட்டு முடிஞ்சு போச்சுன்றது இல்லவே இல்லை. தினம் கோவிலுக்கு போகணும். இந்த மாதிரி டைம் டேபிள் பண்ணி வச்சு கோவிலுக்கு போறவன் எல்லாம் ஞானின்னு சொல்ல வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னாக்கா, இந்த மாதிரி பகவத் கைங்கரியம் எப்பேற்பட்டது என்றால் நான் ஸ்டாப் ஆஜீவ பரியந்தம் பகவத் கைங்கரியம் பண்ண வேண்டும். அப்படி பண்ணி வச்சிருக்க. ராஜச தாமச நூல்களில் சொன்ன நியமங்களை பற்றி நின்று தாழ்ந்த பலன்களுக்காக 10 தெய்வங்களை வெளிப்படுகிறார்கள் பலர். ஐஸ்வர்யத்துக்காக, உத்தரகாமேஷ்டியாகும், ராஜ்யத்துக்காக அஸ்வமேத யாகம்,
இந்த மாதிரி மற்ற தெய்வங்களும் வழிபடுகிறார்கள் பலர். அவர்களுக்கும் தனது சரீரமான அந்த தெய்வங்களிடம் பக்தி ஸ்ரத்தைகளை எம்பெருமானை ஏற்படுத்துகிறான். தேவான் தேவயஜோ யாந்தி பிதிரின் யாந்தி. பித்திருக்கள் கேட்கிறவாளுக்கு பிதிர்லோகம், தேவர்கள் கேட்கிற தேவலோகம். அந்த மாதிரி எல்லாம் உண்டு பண்ணவனும் அவனே. அவர்களுக்கு தனது சரீரமான அந்த தெய்வங்களிடம் பக்தி ஸ்ரத்தைகளை எம்பெருமானை ஏற்படுத்துகிறான். பக்தி ஸ்ரத்தைகளோடு அந்த தெய்வங்களை ஆராதிப்பவர்களுக்கு அந்த தெய்வங்களுக்கு அந்தரியாமியான எம்பெருமானே பலனளிக்கிறான். எல்லாருக்கும் பலனளிப்பவன் எம்பெருமான். ஈஸ்வரனை பூஜிப்பவர்களுக்கு ஈஸ்வரன் மூலமாக வரத்தை கொடுக்கிறான். நீ எந்த தெய்வத்தை விழுங்கிறையோ அதன் மூலமாக கருத்து கொடுக்கிறேன் என்றான். 23. புல்லறிவாளர்களான அவர்களுக்கு கிடைக்கும் பலன் அல்பமாகவும் அஸ்திரமாகவுமே இருக்கிறது. பகவத் பக்தர்கள் அனந்த ஸ்திர பலனையே எளிதில் பெறுகிறார்கள். 24. முற்கூறியவர்களிடம் கீழ்ப்பட்ட அறிவைகள் பலர் பரமபுருஷனை சாமானிய ஜீவனாக நினைத்திருக்கிறார்கள். 25. மனித உருவு கொண்டு அவதரித்திருக்கும் சர்வேஸ்வரனை இவ்வருவிகள் அறிவதில்லை. கண்ணன் மனித உருவு, ராமன் மனித உருவு, நிருசிம்ஹம் நரங்கலந்த சிங்கமான உருவு, இதெல்லாம் பெருமாள் நினைக்கிறதே இல்லை. பரமபுருஷனை உள்ளபடி அறிபவன் முக்காலத்திலும் ஒருவருமே இல்லை. 26. 27. இதற்கு காரணம் அனாதிகாலமாக ஜீவர்கள் பிரதம பிரவృத்தியில் பிராகிருத்த விஷயமான ஞான இச்சா பரியந்தங்களையே செய்து ஞானேச்சா பிரயத்னங்களையே செய்து புண்ணிய பாப கிரமங்களை குவித்து வைத்திருப்பதால் பிறக்கும் போது பிராகிருத்த விஷயத்தில் மயங்கி நிற்கையே ஆகும். அப்படின்னு என்ன? உன்னுடைய பிறப்பு உன்னுடைய கர்மத்தாலே அது என்ன பண்ணிருக்கியோ அதுக்கு பிரகாரமாக நீ செயல்படுகிறாய். எம்பெருமானுடைய இதில் ஆகையினாலே அனாதிகாலமாக ஜீவர்கள் பிரதம பிரவృத்தியில் பிராகிருத்த விஷயமான ஞானேச்சா பிரயத்னங்களையே செய்து புண்ணிய பாப கிரமங்களை குவித்து வைத்திருப்பதால் பிறக்கும் போதே பிராகிருத்த விஷயத்தில் மயங்கி நிற்கையே ஆகும். பிறக்கும் போதே பிராக்க மயங்கி இருக்கிறதுன்னா இந்த மாதிரி இருக்கிறாய். விடுதலை பிரார்த்தி சரணமடை கிடைக்கும். முடிவரை 28. இவர்களில் புண்ணியத்தாலே பாப்பம் சிறிது சிறிதாக அழியப் பெற்றவர்கள் தத்தம் புண்ணியத்தின் ஏற்றத்தாழ்வுகளுக்கு ஏற்ப ஐஸ்வர்யத்தையோ கைவல்யத்தையோ பரமபுருஷனையோ பெற விரும்பி உறுதியுடன் பக்தி செய்கிறார்கள். இது புண்ணியபாவ லட்சணம் சொல்லுகிறார். 29. கைவல்யார்த்திக்கு அறிய வேண்டிய அர்த்த விசேஷங்களும் கைவிட வேண்டியதும் பற்றிய பிரஸ்தாவம் 30வது ஸ்லோகத்திலே கடைசி ஸ்லோகத்திலே ஐஸ்வர்யார்த்திக்கு அறிய வேண்டும் அர்த்த விசேஷங்களும் கை கொள்ள வேண்டியவையும் ஐஸ்வர்ய கைவல்ய பகவத் சரணார்த்திகளான பிரவிற்த்தி பரர் அனைவருக்கும் பொதுவாக அறிய வேண்டியவையும் அதியஜம் கை கொள்ள வேண்டியவையும் பற்றிய பிரஸ்தாவம் இத்தனையும் இந்த அத்தியாயத்திலே சொல்லப்படுகிறது. ஆகையினாலே நாம் அறிய வேண்டும் விஷயம் என்ன? 5. ஞான விஞ்ஞான யோகத்துக்குள்ள அறிய வேண்டும் விஷயம் 5. அது என்ன சொல்றது?
அது ஆளவந்தார் தம்முடைய ஸ்லோகத்திலே ஏற்படுத்துகிறார். இந்த அத்தியாயத்திற்கான ஸ்லோகம் எதிராபடியும்னா, ஸ்வயாதாத்மியம் எம்பெருமானுடைய உண்மை அறிவு, பிரகிருத்தியா தஸ்ய திரோதா, தஸ்ய திரோதா மாயையினாலே எம்பெருமானுடைய இந்த பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி ரெண்டும் மூடி இருக்கு. அஜான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாக்கயா அப்படின்னு ஞானத்தை கொடுத்துருக்கார் எம்பெருமான். சுவாமி இந்த மாதிரி மூடி வச்சுட்டா நமக்கு என்ன புரியுறது? என்ன சரணமடை அடைக்கலப்பத்து சரணாகதி அதுக்கு உபாயம். இப்படி பண்றோம். எத்தனை இருக்கா சுவாமி? பக்த வேதா 4 பேர் இருக்கா, 3 சுருக்கி சொல்றேன். பார்த்தா ஜிக்ஞாசுகு 2 பேரும் ஷேர் தத்தார்த்தி பைசா கேட்கிறவன், பைசா என்னென்ன வேணும் அதெல்லாம் கேட்கிறவன் அர்த்தார்த்தி, கைவல்ய நிஷ்டன், ஆரத்தியாயத்து நிஷ்டன். என்ன ஆரத்தியாயம்? ஜீவாத்ம சாட்சா்காரம், ஜீவாத்மா எப்படி இருக்குது, ஞானம் என்ன, ஆனந்தம் என்ன, அதிலே ஆசைப்படுறவன். அடுத்தது பரமாத்ம யோகி 7-12 அதுதான் ஆரம்பம். ஆனால் பரமாத்ம விஷயம் சம்பூர்ணமாக 7, 8, 9, 10, 11, 12 அத்தியாயத்தில் இருக்கு. அதுக்கு அடிப்படை ஜீவாத்ம யோகம். ஜீவாத்ம சாட்சா்காரம் பண்ணினவன் பரமாத்ம சாட்சா்காரத்தை யோக்கியதை உண்டோ? இதுக்கு என்ன பண்ணணும்? பக்தி. ஜீவாத்ம சாட்சா்காரத்துக்கு கிரமயோகம், ஞான யோகம் இதெல்லாம் வேண்டும். ஸோ இது அடிப்படை, அது டெவலப்மெண்ட், அது பேசிக் ஸ்ட்ரக்சர். அது மேல் கட்ட பில்டிங் இது பக்தி. ஞான பக்திக கோச்சரகா பரமாத்மா. ஞானத்தாலேயும் பக்தியாலேயும் அடையுமவன் எம்பெருமான். பக்தியைக கோச்சர, பக்தி ஒன்றாலேயே அடையப்படுவன் விஷயத்தை சொல்றார். சோ பிரகிருத்தியாலே மூடப்பட்டிருக்கு, அச்சித்தினாலே இந்நிலை மறைக்கப்படுவது. சரணாகதி, அப்படி மறைப்பதை விளக்க தந்திரம் சரணாகதி. பக்தபேதா, தன்னை பஜனம் பண்ணும் 4 வகை இவர்களுக்கு பேதம். பிரபத்திய ஸ்ரைஷ்டியம், இந்த 4 வகைப்பட்டவர்கள் பிரபுத்தனான ஞானியின் சிறப்பு என்று 5 விஷயங்கள் 7ஆம் அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறார். சரி சுவாமி, பக்தி என்றால் என்ன? பகவான் அடையும் வழி. பகவான் யாரு? 7, 8, 9, 10, 11, 12 அத்தியாயத்தில் வருது. கீதையில சொல்றது பகவான். மகனீய விஷயே பிரீத்திஹி பக்திஹி ஒரு டெபினேஷன் கொடுத்தார். மிக பெரியவர்களிடத்தில் தாழ்ந்தவர்கள் செய்யும் பிரீத்தி, அன்பு, பக்தி எனப்படுகிறது. இதே 9ஆம் அத்தியாயத்திற்கு கடைசி நட்ட நடுவே கீதையில சொல்றார். 700 ஸ்லோகம் இருக்கு. அதுல கரெக்டா பாதியில மன்மனாபவா, மத் பக்தோ பவா, மத்யாஜி பவா, மாம் நமஸ்குரு 4 காரியம் பண்ணுன்ற. என்னிடம் மனத்தேவை, என்னை பூஜித்து வணங்கு என்று பக்தன் செய்ய வேண்டுமென உபதேசம் பண்ணுகிறான் பகவான். இப்படி அவனிடம் பக்தி உண்டாவதற்கு அவனுடைய ஒப்பற்ற பெருமை நமது நெஞ்சில் பட வேண்டுமே. என்னோட பக்தி வரம் மகனீய விஷயம். என்ன மகனீயத்து என்பெருமானுக்கு இருக்கு அப்படின்னா அதை சொல்றார் இந்த விஞ்ஞான யோகத்துக்குள்ள. என்னது? பூமிராபோ நலோ வாயு கம் மனோ புத்திரேவச்ச அகங்கார இத்தீயம்மே பின்னா பிரகிருதி ரஷ்டதா அபரேமிதஸ்வன்யாம் பிரகிருத்திம் வித்தி மே பராம் ஜீவபூதாம் மகாபாஹோ யயேரம் தாரியத்தே ஜகத் ஏதத்யோனீனி பூதானி சர்வாணி த்வதார்யா அகம் கிருஷ்ணஸ்ய ஜகதः பிரபவः பிரளயः ததா மத்தः பரதரம் ஆன்யத் கிஞ்சரஸ்ய தனஞ்சயா மை சர்வவிதம் புரோதம் சூத்திரே மணிகணா இவா. என்ன சொல்றார் அப்படின்னா, சகல அச்சேதன பொருள்களுக்கும் தேவ மனுஷ்ய திரியக்கு ஸ்தாவரங்களான பல சரீரங்களுக்கும் காரணம் மூல பிரகிருதி. இது
சத்வம் ரஜஸ் தமஸ் என்னும் முக்குணங்களால் ஆனது. பஞ்சபூதங்கள் நிலம், நீர், தீ, காற்று, வானம் என்பவை 5, மனசு முதலான இந்திரியங்கள், மகத்தத்துவமான புத்தி, அகங்காரம் என்று 8 வகையாக பிரிந்துள்ள இந்த பிரகிருதி என்னுடையதாகும். இது என்ன பேரு? ஞானம், பகவத் ஞானம். பகவான் எப்படி இருக்கான்? 8 விதமான அபரா பிரகிருதி. மூலப்பிரகிருத்தியில் இருந்து இவற்றை நான் உண்டாக்குகிறேன். இப்படி 8 விதமானவை அபராப்பிரகிருதி எனப்படுகின்றன. இதை தனது சொத்தாக சொல்லுகிறான். சப்தஸ்பர்ஷ ரூப ரச கந்தா இவற்றை தன்மாத்திரைகள் என்பர். குணங்கள் கூடிய 5 பூதங்கள், ஞானக்கர்ம இந்திரியங்கள், மனசு, மகத்து, அகங்காரம் இவைகளை கொண்டு பரவல உடல்களை பகவான் உண்டாக்கி இந்த அபராப்பிரகிருதிக்கு மேலே உயர்ந்ததான ஜீவன் எனப்படும் பராப்பிரகிருதியுடன் சேர்த்து சிருஷ்டியை செய்கிறான். இந்த மேலான ஜீவபூத பிரகிருதி ஜகத்தை தரிக்கிறது. இந்த ஜீவபூத பிரகிருதி என் சொத்து என்கிறான் பகவான். ஆஹா, சகல சேத்தனம் அச்சேதனம் எல்லாவற்றிற்கும் தானே சுவாமி என்றதாயிற்று. எல்லாவற்றிற்கும் தானே ஆதி காரணம். அகம் கிருஷ்ணஸ்ய ஜகதா பிரபவஹா என்பதையும் சொல்லி அகம் கிருஷ்ணஸ்ய பிரளயஹா எல்லாவற்றையும் தானே மணிமாலைக்கு நூல் போல் இருந்து தாங்குவதாக சொல்லுகிறான். எல்லாமே அவனால் தரிக்கப்படும். அவன் சரீரமாய் சொத்தாய் உள்ளன. நாங்களே அவனுடைய சொத்து. சகல சிதச்சிதீஸ்வர பொருள்களின் கூட்டம். சகல சித்து ஜீவசமூகம், அச்சித்து பொருள்களின் கூட்டம் எல்லாம் அவனுடைய சொத்து, ப்ராப்பர்ட்டி. ராஜ்யம் கஞ்சராமஸ்ய என்றார் பரதாழ்வான். வசிஷ்ட பகவானிடம் ராஜ்யம் அச்சேதனம், அகம் பரதாழ்வான் சேத்தனம். எல்லாத்துக்கும் சர்வஸ்வாமி பெருமாள் ராமபிரான். ராஜ்யஞ்சாகஞ்ச ராமஸ்யா பிரிச்சு 3 தத்துவம் சொல்ற. முன்கூறி 8 வகைப்பட்ட அச்சேதனங்கள் அபராப்பிரகிருதி, ஜீவசமூகம் பராப்பிரகிருதி. இவை இரண்டையும் கொண்டு பிரம்மா முதல் எறும்பு வரை பூதானி சர்வாணி சகல ஜீவராசிகளும் பகவானால் உண்டாக்கப்படுகின்றன. எல்லா உலகங்களையும் உண்டாக்குபவன் பிரபவஹா அழிக்குமவன், பிரதயஹா நானே ஆகம் என்கிறான். சிருஷ்டிகர்த்தாக்களை உலகில் காரணங்களாக பார்க்கப்படுபவர்களை நான் சிருஷ்டிக்கிறேன். சம்ஹாரகர்களை அழிவுக்கு காரணமாக பார்க்கப்படுபவர்களை நானே அழிக்கிறேன் என்கிறான். சுவாமி என் எஜமானன் சுவாமியாக காணப்படுபவர் யாவருக்கும் சர்வஸ்வாமி பகவான். சர்வஸ்மாத் பரத்வம். காரண பொருள்களுக்கும் காரணமாக இருக்கும் இவனை விட மேலான தத்துவம் இல்லை. மத்த பரதரம் நான்யது கிஞ்சிரஸ்தி தனஞ்சயா என்று தானே சொல்லிக் கொண்டும்படி உள்ள ஒத்தாரம் மிக்காரும் இல்லாரமா மாயனான அவனின் ஒப்பற்ற பெருமை. ஒத்தார மிக்காரை இளையாய மாமாயா ஒத்தாய பிறழ்க்கும் உயிராய் என்ன பெற்ற தாயாய் தந்தையாய் இளையாதன் அறிவித்த அத்தா அப்படின்ற அது இங்க எடுக்கிறார் சுவாமி. நூலிலே கோத்த மணி, மாலையில் ரத்னங்களுக்கு நூல் ஆதாரமாயிருக்கும் ரத்னம் போன்றுள்ள ஜெகத்துக்கு ஆதாரமான நூல் போலிருந்து அவற்றை தரிக்கும் தாங்கும் தாரகனாயிருக்கிறான் பகவான். மேலே பிரகிருத்தியா அஸ்ய திரோதிஹி 13ஆம் ஸ்லோகத்தில் பேசப்படுகிறது. கண்ணாலே பார்க்கப்படும் பொருள்களின் ஊடே ஜீவனத்தும் ஒன்றுண்டு. ஜீவராசி என்னும் உயிருள்ள பொருள்களிலும் தூண், துரும்பு முதலான உயிரில்லா பொருள்களிலும் ஜீவாத்மா உண்டு.
திருக்கோட்டியூர் நரகநாசனை நாவில் கொண்டு அடையாத மானிடர் நாவில் கொண்டு அழையாதார் பெருகுநீர் முடுக்கும் கூரையும் பாவம் செய்தனாங்களோ என்று நினைக்கிறார் பெரியாழ்வார். திருக்கோட்டியூர் சொக்கநாராயணனை ஏத்தார் மனிதர் உடுக்கும் துணியும் குடிக்கும் நீரும் என்ன பாவம் செய்தனவோ என்று ஆழ்வார் திருவள்ளுக்கருத்தான். எதற்கு பெயரும் வடிவமும் உள்ளதோ உயிரிழந்ததாயினும் உயிரற்றதாயினும் அதெல்லாம் ஜீவ சம்பந்தம், ஜீவத்வாரா அதன் மூலமாக பகவத் சம்பந்தமும் உண்டு என்று இங்கு ஆச்சாரியர்கள் தந்தருடன் விளக்கம். மேற்றின் நீரும் கூரையும் காப்பிகள் அச்சித்தாக தோற்றுவதிலும் செயல்ற்ற நிலையில் ஒரு ஜீவன் உண்டு என்று சித்தாந்தம். அகல்லையே கல்லானால் தாமரை காதல் பட்டு மேல இருந்துட்டான். சோ கல்லிலேயும் ஆத்மா இருந்ததா இல்லையா? பிரகிருத்தின் ஆக்கிருத்தமான நமது சரீரத்தை பிரகிருதி என்றே கூறலாம். இது இதனுள் உரையும் ஜீவனையும் பரமபுருஷனையும் மறைத்து விடுகிறது. தேகமே ஆத்மா என்ற தவறான எண்ணத்தை உண்டாக்குகிறது. ஆகையினாலே எம்பெருமானாலே மாயையினாலே தடுத்திருக்கிறது, ஞானம் இல்லை அடியவங்களுக்கு. சரணாகதி 14ஆம் ஸ்லோகத்தில் முக்குணச் சேர்க்கையான பிரகிருத்தியை மமமாயா என்கிறான் பகவான். இங்கு மாயா என்ற சொல் மிக்கை பொய்யான தோற்றம் என்று பொருள்படாது. பகவானின் சிருஷ்டியான லீலைக்கு உபகரணமான வியக்கத்தக்க பொருள் பிரகிருதி. மாயாந்து பிரகிருத்தின் வித்தி மாயந்து மகேஸ்வரம் அப்படிங்கிற. ஆகினாலே சரணடைந்தவர்களுக்கு பகவானை காணலாம், அல்ல இந்த மாயை விலகும். அப்பேற்பட்டு 8 பேர் இருக்கான பக்த பேதா. 16ஆம் ஸ்லோகத்தில் சதுர்விதா வசந்தே மாம் ஜனா சுகிருதனோர்ச்சினா என்று ஆர்த்தகா ஜிக்ஞாசுகு அர்த்தார்த்தி ஞானி என்று 4 வகைப்படுவர். தந்திரம் இருந்த செல்வத்தை இழந்து வருந்தி அதை மீண்டும் பெற வேண்டுபவன் ஆர்த்தன். மகாபலி இந்திரனிடமிருந்து திரைலோக்கிய ராஜ்யத்தையும் அபகரித்த போது இந்திரன் நிலை இது. புதிதாக ஐஸ்வர்யத்தை வேண்டுபவன் அர்த்தார்த்தி. உதாரணம் துருவன். ஜிக்ஞாசு என்பவன் தூய நிலையை தனது ஆத்மாவையே அனுபவித்து இன்புறும் விரும்பும் கேவலன் என்பன். ஞானி என்பவன் பகவத் பிராப்தி காமன், எம்பெருமானையே அடையத்தக்க எல்லாம் மறிப்பவன். உதாரணமாக பிரகலாதன். இந்த அதிகார பேதம் அமைவது அவரவர் புண்ணிய பலத்தினால். அப்படி இல்லை. பிரபுத்தஸ்ய ஸ்ரைஷ்டியம். இந்த 4 வைத்துக் கொண்டு ஆளவந்தாரால் பிரபுத்தன் எனப்படும் ஞானியின் பெருமையை 17, 18, 19ஆம் ஸ்லோகங்களால் பகவான் விளக்குகிறான். 4 வகை அதிகாரிகளையும் பகவான் உதாரர்கள் என்கிறான். ஞானி எனப்படும் அதிகாரியை நித்தியயுக்தகா என்றும் ஏகபக்தி என்று விசேஷித்து சிறப்புற்று சொல்லுகிறான். ஏகபக்தி என்பதனால் பகவான் ஒருவரிடமே ஈடுபாட்டை உள்ளவன். அவனே உபேயம், அடைய வேண்டிய தத்துவம் என்று, அவனை உபாயம் என்றும் தெளிந்தவன். ஞானி என்பது பிறப்படம். மற்ற அதிகாரிகளுக்கு உபேயம் விரும்பும் பலன் வேறு. உபாயம் பகவத் பக்தி. உபேயம் சித்திக்கும் வரை உபமானிடம் பக்தி ஈடுபாடையும் பிறகு வேறு விஷயத்தில் விரும்பிய பலத்தில் ஈடுபாடும் உள்ளமையால் இவர்களுக்கு ஏகபக்தி என்ற விசேஷனம் பொருந்தாது. நித்தியயுக்தகா எப்போதும் என்னுடன் கூடியிருப்பவன் சாதன தசையில் பகவானை தியானம் பண்ணுவதன் மூலம் கூடியிருப்பவன். ஞானி பெரும் பலன் பகவத் அனுபவம் ஆகையால் பரதிசையிலும் பகவானுடனே கூடியிருப்பவன். ஆகையினாலே என்ன அறிய வேண்டியது? தன்னை அண்டி ஒரு ஜீவன் வந்து சேரமாட்டானா என்று பகவான் ஏங்குகிறான். பாப்பியான ராவணன் தம்பியாய் பிறந்து
அவனுக்கே பணி செய்திருந்த இந்த மா பாவியை புருஷோத்தம ராமன் ஏற்பானா என்று விபீஷணன் கவலை. ராவணனையே மன்னித்து வாழ வைத்த ஆசைப்பட்ட ராவனுக்கு எங்கே நம்மை அண்டு வந்த விபீஷணனையும் வானர முதல்களில் எதிர்ப்பால் கைவிட வேண்டு வருமோ என்று பெருங்கவலை. சுக்ரீவனையே விபீஷணனை அழைத்து வாரம், ராவணனே வந்தாரிலும் அழைத்து வாரம் என்று அனுப்பிய பகவானின் பிரீத்தி என்றோ மிக பெரிது. இது நிற்க சமஹாத்மா சுதுர்லபகா அளவிடபடியாத பெருமையுடைய அந்த ஞானி கிடைத்தற்கு மிக்க அரியவன் என்றதால் பிரபுத்தஸ்ய ஸ்ரேஷ்டம் வெளியிடப்பட்டதாயிற்று. இத்தனை விஷயமும் 2 வியாக்கியானத்துடன் சொல்லியிருக்கேன். நிறைய கேட்டிருக்கீங்கோ. ஆகையினாலே அவனருளே நமக்கு உய்விடம் அப்படி இருந்து இருக்க வேண்டியது என பிரபன்னர்களுக்கு ஒன்றும் விரும்ப வேண்டியதில்லை. நாமசங்கீர்த்தனமே எல்லாவற்றையும் அளிக்கும் என்று இருக்க வேண்டியது. அஸ்மங்கிருதமாரம்பாம் யதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லபபரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்.